இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டாமென்றேன். டிஎன்பிசிக்கு தயாராகி வரும் நண்பர்களே, உங்களோடு நான் சங்கீதா. நிறைய தலைப்புகள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம முதல்ல தமிழ் எடுத்திருக்கோம். தமிழில் காப்பியங்கள் முதல்ல உங்களுக்கு எளிமையாக இருக்க டாப்பிக்கிலேருந்து போகலான்னு நினச்சி காப்பியங்கள் எடுத்திருக்கேன். பாருங்கள், காப்பியங்கள் மிகவும் எளிமையான டாபிக். ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், இது ரெண்டத்தை பற்றியும் நம்ம ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல காப்பியங்கள் டிஎன்பிசி ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன வரும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம். சில குறிப்புகளோடவும் பார்ப்போம், ஏன்னா நம்ம ஞாபகத்துக்காக. சரிங்களா? வாங்க உள்ளே போகலாம். கதையை செய்யுள் வடிவில் கூறும் இலக்கியம். காப்பியங்கள் சொன்னால் கதையை செய்யுள் வடிவில் கூறுற இலக்கியம்தான் காப்பியங்கள். சரிங்க, காப்பியங்கள் ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னு? ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள்னால் என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நாற்பொருளையும் உணர்த்துகிற ஒரு காப்பியம். அதே ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னால் என்ன? நாற்பொருளில் ஏதாவது ஒன்று குறையாக இருந்ததுன்னா அதை ஐஞ்சிறுங்காப்பியத்தில் வச்சுருக்காங்க. சரி, ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லாம் என்னென்ன? சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெறும் கதையாகவே ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்க. வாங்க போவோம். பாருங்கள், இப்போது சிலப்பதிகாரம் ஆசிரியர் யாருங்க? இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். குண்டலகேசி நாதகுத்தனார். வளையாபதி நமக்கு தெரியல, பிரச்சனையே இல்லைங்க. நிறைய இதில் 4-5க்கு தெரியலன்னு இருக்குது, ஈஸியாக சொல்லிடலாங்க. அடுத்து இளங்கோவடிகள் அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இளங்கோவடிகள் கையில் எப்போவுமே சிலம்பு தான் வச்சுட்ருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், அது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? சீத்தலை சாத்தனாருக்கு மணி சாத்தினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், ஜஸ்ட் சீவகத்தேவர் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. குண்டலகேசி நாதகுத்தனார், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? காதை குத்துனாதான் குண்டலம் போட முடியும், அப்போ நாதகுத்தனார் ஞாபகம் வந்துருங்களா? வளையாபதி தெரியலங்க, ப்ராப்ளமே இல்லை. அடுத்து சூளாமணி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தோளாமொழி தேவர். சூலா, அந்த லா ஓசை வருது இல்லைங்களா, அதில் தோலா அந்த ஓசையை வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, பிரச்சனை இல்லை. யசோதர காவியம், அதுக்கு வெண்ணாவலூர் உடையாள் ஓவேல் அப்படின்ற ஆசிரியர் இருக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மொத்தமும் எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சீவகன் சிலம்பு, மணி, குண்டலம், வளையல் எடுத்துன்னு ஐம்பெருங்காப்பிய தலைவியை பார்க்க போனாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடுங்க. அடுத்து யசோதாவும் உதயணனும் நீல உடை அணிந்து நாகம் சூடம் எடுத்துன்னு ஐஞ்சிறுங்காப்பிய தலைவியை பார்க்க போனாங்க. இதுவும் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஐடியாங்க. அடுத்து சமணம், எந்தெந்த நூல் சமண சமயத்தை சார்ந்தது, எந்தெந்த நூல் பௌத்த சமயத்தை சார்ந்ததுன்ட்டு பார்க்கலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியத்தில் சிலப்பதிகாரம் சமய சார்பற்ற நூல் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில இடத்துல சில நேரங்களில் சமண சமயமானு கேட்டால் அதுவும் ஆமான்ற மாதிரி தான் வருது, நீங்கள் பார்த்துக்கோங்க அதை. அடுத்து வசின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வசின்னா சமணம், அதாவது வளையாபதி, சீவக சிந்தாமணி, இது 2 நூலும் சமண சமயத்தை சார்ந்த நூல். மகுடம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பௌத்தத்துக்கு மகுடம் சுட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகத்துக்காக மட்டும். மா அப்படின்னு சொன்னால் மணிமேகலை, கூ சொன்னால் குண்டலகேசி, இந்த 2 நூல்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐஞ்சிறுங்காப்பியத்தில் அனைத்துமே சமணம் தாங்க, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக எத்தனை நூல் சமணம்? 7 நூல் சமணம்னு சொல்கிறாங்க, 2 நூல் பௌத்தம்னு சொல்கிறாங்க, 1 நூல் சமய சார்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதோ எழுதியிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? அடுத்து சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசனக்கீந்தான், திளையாத குண்டலமே சிக்கும். இது யார் சொன்னதுன்னு சொன்னால் கச்சியப்ப தேசிகர் சொல்லியிருக்கிறாருங்க. எந்த நூலுன்னு கேட்டால் திருத்தணிகை உலான்னு சொல்லணும். சரி, இதில் திருத்தணிகை உலாலேயோ இல்லை கச்சியப்ப தேசிகர் அவர்கள் முதல்ல வச்சுருக்க நூல் எது ஐம்பெருங்காப்பியத்தில் அப்படின்னு சொல்லி கேள்வி வருங்க. அதை நீங்கள் சிந்தாமணின்னு சொல்லணும். நம்ம எப்போவுமே சொல்லும்போது என்ன சொல்லுவோம்?
சிலப்பதிகாரம் தானங்க சொல்லுவோம். ஆனால் அதை நீங்கள் சிந்தாமணி தான் முதல்ல வச்சுருக்காருன்றத ஞாபகம் வச்சு சிந்தாமணின்ற ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக அடிச்சிடணும். சரிங்களா? வாங்க அடுத்த பக்கம் போகலாம். அடுத்த பக்கம், காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாளினையும் பொன்மடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வரிகள் கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்றதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஐம்பெரும் காப்பியம் என்ற தொடரை முதல்ல மயிலைநாதர் அவர்கள் தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. சரிங்க, இந்த மயிலைநாதர் யார்? நன்னூலுக்கு உரை எழுதினவர் தான். 10 பாட்டுன்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அடுத்து, நூற்பெயரை முதலில் பயன்படுத்திய கச்சியப்ப தேசிகர். நூற்பெயரை ஃபஸ்ட்டு பயன்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டால் கச்சியப்ப தேசிகர் தான் பயன்படுத்தியிருப்பார். அதுலேயும் முதல்ல எதை வச்சுருப்பார்? சிந்தாமணியை வச்சுருக்கிறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருத்தணிகை உலா. வாங்க முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை பார்ப்போம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தான் ஆசிரியர். இளங்கோவடிகளை பற்றி சில வரிகள். 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சேர மரபு, குடக்கோ சேரல். இது அடிக்கடி கேட்டுக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இயற்பெயர், அவருடைய இயற்பெயர் குடக்கோ சேரல். சரிங்களா? இமயவர்மன், நான் ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்கேன் பாருங்கள். வரம்பன், நெடுஞ்சேரலாதன், நற்சோனை, இவங்க 2 பேருக்கும் 4 குழந்தைகள். கலங்காய்க்கண்ணி, சேரன் செங்குட்டுவன், இளங்கோவடிகள், ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்லி. சேரன் செங்குட்டுவனோட மனைவியார் பேர் வேண்மாள், நம்ம பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். நான் கதை சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கணியன் சொல்லுவான், சேரன் தான் நாட்டை ஆள்வான், இளங்கோவடிகள் தான் நாட்டை ஆள்வான்னு சொல்லுவான். அதை சொல்லும்போது இளங்கோவடிகளுக்கு கேட்கும்போது இல்லை நம்மளுக்கு அவருக்கு அந்த எண்ணம் இருக்காது. இல்லை, நம்ம துறவரம் பூண்டு போயிடலாம், அப்புறம் எப்படி நான் நாட்டை ஆள்றேன்னு பார்க்குறேன்னு சொல்லி கணியன் கூற்றை பொய்யாக்க துறவரம் பூண்டு சென்று விடுவார். அதன் பிறகு சேரன் செங்குட்டுவன் அரியணை ஏறுறாரு. பார்க்கலாம் வாங்க. சீத்தலை சாத்தனார், அவரை நன்னூற் புலவன், தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்கிறோம். முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் சீத்தலை சாத்தனார். யாரை சொன்னாருன்னா இளங்கோவடிகள் அவர்களை. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னது யாருன்னா இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் முன்னிலையில் அரங்கேற்றம். சீத்தலை சாத்தனாரோட முன்னிலையில் தான் அரங்கேற்றம் பண்ணியிருப்பார். பத்தினி தெய்வ வழிபாட்டை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவம் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பார். இமயமலைக்கே போய் கல் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதற்கு என்ன சொல்லலாம், தூண்டுகோலாக இருந்தவங்க வேண்மான்னு சொல்லலாம். அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணால் சரியாக வரும், பண்ணலாம், பத்தினி தெய்வத்துக்கு நம்ம வழிபாடு பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. திருவஞ்சை களத்தில் இன்றைக்கும் சிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல் பெண் பூசாரி யார் அதுக்கு அப்படின்னா தேவந்தி. தேவந்தி யாருங்க? கண்ணகியோடைய தோழிகள் நான் ஒரு பேட்சாக வச்சுருக்கேன். அப்படியே பேட்சாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. வாங்க, சிலப்பதிகார நூல் அமைப்பு. எப்படி நூல் அமைப்பு இருக்கும்? சிலம்பு ப்ளஸ் அதிகாரம்னு சொன்னால் சிலப்பதிகாரம். இது எளிமைதாங்க, ஆனால் சில நேரத்தில் சந்தேகம் வரும், அதனால் பார்த்துக்கோங்க. காண்டம், பெரும்பகுதி நம்ம காண்டன்னு சொல்கிறோம். காதை, சிறுபகுதியை காதைன்னு சொல்கிறோம். வாங்க அடுத்த பக்கம் போகலாம். 3 காண்டங்கள் இருக்குது இல்லைங்களா? என்னென்ன காண்டங்க? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சரி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? காதைகள் எத்தனை காதைகள் இருக்குதுன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ப்போம். புகார் 10 காதைகள் இருக்குது. மதுரை காண்டம் 13 காதைகள் இருக்குது. வஞ்சி காண்டம் 7 காதைகள் இருக்கிறது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். நானே தான் இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். புகார் பண்ணால் 10 ரீசன் சொல்லணும். எங்கேயாவது போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா 10 காரணம் சொன்னால் தான் கம்ப்ளைண்ட் ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையில் 13 கோவில் தான் இருக்குது. மதுரையில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஆனால் நம்ம ஞாபகத்துக்காக 13 கோவில் தான் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சனை பண்ணால் 7 வருஷம் சிறை கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எளிமையாக காதைகள் மைண்டுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போது எந்த காதையிலிருந்து எந்த காதை வரைக்கும் பார்ப்போமா? மங்கள வாழ்த்து காதை முதல் நாடுகான் காதை வரை புகார் காண்டத்தில் இருக்குதுங்க. மதுரை காண்டத்தில் காடுகான் காதை முதல் கட்டுரைக்கான் காதை வரை, வஞ்சி காண்டத்தில் குன்றக்குறவை முதல் வரந்தரு காதை வரை உள்ளதுங்க. 5001 பாடல் வரி இருக்குது. ஆசிரியப்பா மற்றும் கொச்சக கலிப்பாவால் இயற்றப்பட்டது. சிலப்பதிகார கதாபாத்திரங்கள் டாபிக் பார்த்துக்கோங்க. இந்த கதாபாத்திரங்கள்லேருந்து நிறைய கேள்விகள் வருதுங்க. அதனால் நீங்கள் சிறப்பாக அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க உள்ளே போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. கோவலன்
பாட்டுடை தலைவன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கண்ணகி பாட்டுடை தலைவி. மாசாத்துவான் கோவலனின் தந்தை, மாநாய்க்கன் கண்ணகியின் தந்தை. இவங்க 2 பேரும் பெரும் வணிகர்கள், அதாவது அரசருக்கு ஈக்குவலான பெரும் வணிகர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவந்தி கண்ணகியோட தோழி. மாடலன் கோவலனை புகழ்ந்தவன், இல்லை கோவலனுடைய நண்பன்னு சொல்லாங்க. சித்ராபதி மாதவியின் தாய். மணிமேகலை கோவலன் மகள். வயந்தமாலை இல்லை வயத்தமாலை எப்படி வேணால் சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க, மாதவியோடைய தோழி. கௌசிகாமணி மாதவியோடைய நலம் விரும்பி, ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமா. கவுந்தி அடிகள் சமண பெண் துறவி. மாங்காட்டு மறையோன் மதுரைக்கு வழிகாட்டியவன். மாதவி ஆடலரசி தலைக்கோள் அறிவை பட்டம் பெற்றவள். இதில் குறிப்பாக எல்லாரையும் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர் 3 பேருமே வந்திருப்பாங்க. அதனால் முடிகழிவேந்தர் மூவருக்கும் உரியதுன்னு கூட நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா. சேர மன்னர்னு சொன்னால் குறிப்பாக எந்த சேர மன்னர் பற்றி? சேரன் செங்குட்டுவனை பற்றி சொல்லியிருப்பாங்க. சோழ மன்னன் சொன்னால் செம்பியன் பற்றி சொல்லியிருப்பாங்க. பாண்டிய மன்னன் சொன்னால் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் மதுரையை ஆண்டவர். மாதரி இடைக்குல மூதாட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாதவி அப்படின்னு சொன்னால் கோவலனோட மனைவி, மாதரின்னு சொன்னால் இடைக்குல மூதாட்டி அப்படின்னு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இல்லை தலைக்கோள் அறிவை பட்டம் பெற்றவள் மாதவி, இடைக்குல மூதாட்டி மாதரி, 2த்துக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஐயை மாதரியின் மகள் ஐயை. கோப்பெரும் தேவி பாண்டிய மன்னனின் அரசி. பொற்கொல்லன் பொய் உரைத்தவன், அவன் பொய் சொன்னதனால்தான் கொலைகளத்துக்கு போகிறான் கோவலன். மதுராபதி தெய்வம் கண்ணகியின் முற்பிறவியை உரைத்தது. முற்பிறவியில் நீலியாகவும் சங்கமனாகவும் பிறந்திருப்பாங்க, பரதனாகவும் பரதன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான். இப்போது அந்த கதை நான் பிறகு சொல்கிறேன் பாருங்கள். 3 3ஆய் சிலம்பு. சிலம்பில் 3 3ஆக வந்திருக்குங்க. என்னெல்லாம் 3 3ஆக வந்திருக்கு பார்ப்போமா வாங்க. 3 நகரங்கள், புகார், மதுரை, வஞ்சி, இப்படியா 3 நகரங்கள் இருக்குது. 3 வேந்தர்கள். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, முடிகழி வேந்தர் மூவருக்கும் உரியதுன்ட்டு. சேரர், சோழர், பாண்டியர், இவங்க 3 பேரும் வந்திருக்கும். 3 பேரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் பாருங்கள், இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து ஊட்டும். இந்த 3 கருத்துக்களை மிக அற்புதமாக உணர்த்தியிருப்பாங்கங்க. அதுக்குள்ளே இந்த காப்பியத்துக்குள்ளே முத்தமிழ் காப்பியம், இயல், இசை, நாடகம்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்காங்க. 3 ஆறுகளும் இதில் வந்திருக்குங்களா பாருங்களேன். காவிரி, வைகை, பேரியாறுன்ட்டு 3 முக்கிய கதாபாத்திரம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. கோவலன், கண்ணகி, மாதவி. சரி, இந்த நூலுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னலாம் நிறைய இருக்குதுங்க. நம்மளுக்கு என்ன தேவை, டிஎன்பிசிக்கு ஓரளவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம், முதல் தேசிய காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சிறப்பதிகாரம். சரி, சிறப்பதிகாரம்னு யார் சொன்னதுங்க? உவேசா. அவர் என்ன சொல்கிறாரு, இது சிலப்பதிகாரம் கிடையாது, இது சிறப்பதிகாரம், அந்த அளவுக்கு உயர்வானதுன்னு சொல்கிறாங்கங்க. நாடக காப்பியம், புரட்சி காப்பியம், பத்தினி காப்பியம், பெண்ணின் பெருமை காப்பியம், முதன்மை காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், செந்தமிழ் காப்பியம், வரலாற்று காப்பியம், சமுதாய காப்பியம், இசைத்தமிழ் காப்பியம், சமய சார்பற்ற காப்பியம், முதல் உரைநடை நூல். பாருங்களேன், எவ்வளோ பேர் பாருங்களேன். இதெல்லாம் சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதில் என்ன முக்கியமான வரிங்க அதெல்லாம் பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி கதையை சொல்வோமா? சரி வாங்க, முக்கியமான வரிகளை பார்த்துட்டு நான் கதைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும். யார் சொன்னதுன்னா மாங்காட்டு மறையோன் காடுகான் காதையில் சொல்லியிருக்கிறாரு. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் மாதவி சொல்லியிருக்கிறாங்க. மாலை வாராராயினும் காலை காண்குதுவும் மாதவி சொல்லியிருக்காங்க. பத்தினி கடவுளை பரசல் வேண்டும்னு வேண்மால் சொன்னதுனால தான் அவரை போய் எடுத்துகிட்டு செய்திருப்பார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முற்பகல் செய்தான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் காண்குருவும் கண்ணகி அம்மா சொல்லியிருக்காங்க. சீரடி சிலம்பின் ஒன்று யான் போய் மாறி வருவன் மயங்காது ஒழிக கோவலன் சொல்லியிருக்காரு. மாசரு முத்தே கோவலன் சொல்லியிருக்காரு. இடைக்குல மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன் கவுந்து அடிகள் சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, பள்ளி புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்களேன். 6ஆம் வகுப்பில் இருக்குது, 12ஆம் வகுப்பில் இருக்குது, 10ஆம் வகுப்பில் இருக்குது. இது எல்லாமே நியூ புக்ஸ். 10th இருக்குது ஓல்ட் புக், 12th இருக்குது ஓல்ட் புக். நான் ஒவ்வொரு செய்யுளும் தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். இது எல்லாமே நான் விளக்கம் கொடுப்பேன். நீங்கள் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முன்னாடியே போய் ரெஃபர் பண்ணிட்டு வந்துடுங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, சரிங்களா?
சரி, இந்த கதை வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, புறநானூறு. அதில் பேகன்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய மனைவி பேர் கண்ணகி. அதுலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. நற்றிணையில் இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற ஒரு வரி. ஒரு முளை இழந்த திருமா உண்ணி. இந்த வரி எங்கே வருதுன்னு அடிக்கடி கேட்பாங்க. நற்றிணையில் வருது. அதை கொண்டு தான் இதை எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2 வகையாகவும் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்தோட சிறப்புகள் என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது பாரதியார் சொல்லியிருக்கார் பாருங்களேன். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன். இப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காருங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக மேலே இருக்கிற 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது அடிக்கடி டிஎன்பிசியில் வருங்க. அடுத்து வரதராசனார் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள்னு சொல்லியிருக்காரு. தேப்போமி என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன். சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம்னு சொல்லியிருக்காரு. நம்ம முன்னவே சொன்னோம் ஓஎஸ்ஆ வந்து சிறப்பதிகாரம்னு சொல்லியிருக்காருன்னு. அதே தான் பாருங்கள், சிலப்பதிகாரம் என்பதை சிறப்பதிகாரம் என்று சொல்வது பொருத்தமானதுன்னு சொல்லியிருக்காரு. வாங்க அடுத்த பேஜுக்குள்ளே போகலாம். மாப்போ சிவஞானம் அவர் என்ன சொல்லியிருக்காரு. சிலம்பொலி சிலம்பு செல்வர் என சொல்லின் செல்வர் ராப்பி சேதுபிள்ளையால் பாராட்டப்பட்டவர் இவர் தாங்க. சிலப்பதிகார உரை அடியார்க்கு நல்லார் என்ன பண்ணியிருக்காரு, சிறந்த உரை எழுதியிருக்காரு. அரும்பத உரைக்காரர் அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியிருக்காரு. நாமு வேங்கடசாமி நாட்டார் இக்கால உரை எழுதியிருக்கிறாரு. சரி, சிலப்பதிகாரம் உணர்த்தும் பிற செய்திகள் என்னென்ன செய்திகள் அது உணர்த்துது. இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறும். அதில் கடலாளர்கள் வந்த பிரச்சனை தாங்க கரெக்டாக வந்து சேர்ந்தார் கோவலன். ஆரிய முறைப்படி திருமணத்தை பற்றி பேசியிருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு தனி கொடுத்தனத்தை பற்றி பேசியிருப்பாங்க. வரினா இசைப்பாட்டு, நாட்டுப்புற பாடல் அமைப்புகளுக்கு முன்னோடி, கூத்து, ஆடல், இசை, குழல், தன்னுமை யாழ் ஆகியவற்றை கற்பிக்கும் ஆசிரியரோட இலக்கணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது இருக்குங்க ஸ்டாண்டர்ட் புக்லேயே. நான் உங்களுக்கு அதை நடத்துகிறேன். தவறு செய்வோரை பூதம் புடைத்துண்ணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காலத்தில் புடைத்துண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அடுத்து வேட்டு வரி பாலை நில மக்கள், காணல் வரி நெய்தல் நில மக்கள், பந்தடிக்கும் போது கந்துக வரி பாடுறாங்க. ஊசல் வரி ஊஞ்சலாட்டத்தின் போது, அம்மானை கழங்காட்டத்தின் போது, குறவை 7, 8, 9 பேர் கைகூத்து ஆடுவது, பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலம்பு, வில்லனே இல்லாத காப்பியம்னு சொல்லலாங்க. சரிங்க, இது வரைக்கும் நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி பெரும்பாலும் பார்த்துட்டோங்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணுன்னா வரிகள். அந்த புத்தகத்தில் பள்ளி புத்தகத்தில் என்னென்ன வரிகள் இருக்குது, அதுக்கான பொருள் என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தரேங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போட்டால் நீங்களே பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கே அது டயர்ட் ஆகிடும். அதனால் சரி, இப்போ கதையை சொல்வோமா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கதையை மட்டும் முடிச்சிருவோம். பூம்புகார்ன்ற பெருநகரத்தில் மாநாய்க்கன் மாசாத்துவான்ற பெரு வணிகர்கள் வாழ்ந்து வராங்க. அவங்க 2 பேரும் மிகுந்த நட்பு கொண்டு பேசிக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரெண்டாக இருந்தால் பேசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. சரி, உங்ககிட்ட பொண்ணு இருக்குது, எங்ககிட்ட பையன் இருக்குது, வாங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி மாநாயக்கனோட பொண்ணு கண்ணகிக்கும் மாசாத்துவான் பையன் கோவலனுக்கும் திருமணம் சிறப்பாக நடக்குதுங்க. அவங்கள தனி கொடுத்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அவங்க சிறப்பாக வாழ்கிறாங்க. ஏன்னா சிறு வயது முதலே அவங்களுக்கு பழக்கம் இருக்குதுன்றதுனால அவங்க ஒரு வெகு சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு அறிவிப்பு வருது, மாதவின்ற பெண்ணோடைய நாட்டியம் வந்து அரங்கேற போதுன்னுட்டு. நாட்டியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட கோவலன் அங்கே போய் நாட்டியம் பார்க்குறாரு. நாட்டியம் பார்த்த பிறகு இந்த பெண் மீது ஆசை கொண்டு அவளோடவே போயிடுறாரு. அவங்க 2 பேரும் நெடுநாட்கள் நான் குறிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடலாம் நம்ம. அப்போ தான் உங்களுக்கு அது எளிமையாக இருக்கும், இல்லைனா உங்களுக்கு அது பெரிய பாரமாக இருக்கும். சரிங்களா, வாங்க போகலாம். அதாவது மணிமேகலையை மாதவி கூட கோவலன் வந்து போயிடுறாரு. 30 வருடங்களுக்கு மேலாக அவங்க கூட வாழ்ந்து மாதவின் மணிமேகலைன்ற குழந்தையை வந்து பெற்றிருக்கிறாங்க. மணிமேகலைன்ற பேரை கோவலன் தான் வைக்கிறாரு. தன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் சூட்டுறாரு. சிறிது காலம் அவங்களுக்கு நல்லபடியாக ஓடுது. மாதவி யார் அப்படின்னா சித்ராபதின்ற பரத்தையர் குலத்தை சார்ந்தவளுடைய மகள் தான் மாதவி. இவங்க வந்து சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணகியினுடைய வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில் போகுது. இப்படியான சூழ்நிலையில் பொன் பொருள் ஆபரணங்கள் நகை எல்லாமே வந்து ஆள் மூலமாக கண்ணகி கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறாரு கோவலன். அனைத்தையும் கண்ணகி மனமும் வந்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாதவி கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்படியா போயிட்டு இருக்கும்போது இந்திர விழா நடக்குது. இந்திர விழா நடக்கும்போது கடலாடுதல் ஏற்படுது. கடலாடுதல் நிகழ்வு வரும்போது 2 பேரும் கடலோரத்தில் இருந்து
காணல் வரிகளை பாடிக்கிறாங்க. பாடும்போது சந்தேகம் ஏற்பட்டு ஒருவர் பிரிகின்றனர். கோவலன் நேராக கண்ணகியோட போய் சேர்ந்து விடுகிறார். கண்ணகி கோவலன் வரும்போது இன்முகத்தோடு வரவேற்று அவருக்கு தேவையான அனைத்தையும் இன்முகத்தோடு செய்கிறாங்க. உண்மையிலே ஆச்சரியம்தான். அதை செய்யும்போது கையில் வந்து இருக்கிற எல்லா பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இல்லையா? அது கொடுத்ததுனால என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க நம்ம என்கிட்ட 2 கால் சிலம்பு மட்டும் மீதி இருக்குது, அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம், ஆனால் இந்த ஊர் வேணான்னு சொல்லி முடிவெடுத்து மதுரையை நோக்கி புறப்படுறாங்க. அப்படியா புறப்படும் போது தான் சிறுமலைன்ற ஒரு இடத்துல வந்து எந்த வழியாக போகலாம், 3 வழி போகுது மதுரைக்கு, எந்த வழியாக போகலான்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. கூடவே கவுந்தடிகளும் போகிறாங்க. கவுந்தடிகளை கூட்டிகிட்டு போய் அவங்கள மதுரையில் எடுத்துன்னு போய் விடுறாரு. விடும்போது அவர் வந்து கவுந்தடிகள் வந்து பெண் துறவி இல்லையா, அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் அவங்க மட்டும் போய் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் தங்க வைக்க முடியவில்லை. அப்போ தான் யோசிக்கிறாங்க, மாதரின்ற ஒரு இடைக்குல மூதாட்டியை தேர்ந்தெடுத்து அவங்க வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அப்படியே தங்கிட்டு மறுநாள் காலையில் கோவலன் வந்து நான் சிலம்பை எடுத்துகிட்டு போய் விற்று நான் பணம் கொண்டு வரேன், நம்ம தொழில் செய்து பழைச்சிக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் எடுத்துகிட்டு போகும்போது அரசு பொருட்களை எதிர்க்க வரவே அவர்கிட்ட காட்டி கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைக்கும்னு நினச்சி அவர்கிட்ட காட்டி இதை நான் விற்க போகிறேன் என்னுடைய மனைவிதின்னு சொல்ல அவன் நயவஞ்சமாக அங்கே உட்கார வச்சுட்டு மன்னர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அரசியோடைய சிலம்ப திருடினவன் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான், நான் வந்து அவனை பிடிச்சி வச்சுருக்கேன், வாங்க நீங்கன்னு சொல்லி கூப்பிட அவன் அந்த நேரத்தில் பாண்டிய மன்னனுக்கும் அவங்களுடைய மகாராணிக்கும் கோப்பிரம் தேவி அம்மையாருக்கும் சிறு சிறு பூசல்கள் ஏற்பட்டிருக்குது. அந்த பூசல்கள் ஏற்பட்ட நேரத்தில் இவன் வந்து சொல்லவே அவர் என்ன பண்ணுறாரு, கோவலனை கொன்று சிலம்பை கொணர்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவங்க போய் கோவலன் பட்டலில் வச்சு கோவலன் தலையை கொய்து சிலம்பை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றாங்க. இது எல்லாத்தையும் கேள்விப்பட இருக்கிற கண்ணகி அம்மா கேள்விப்பட இருக்கிறாங்க. அவங்க வந்து ஊர் சூழ் வழி நடத்திட்டுருக்குறாங்க. அப்போ வந்து அந்த சமயத்தில் மாதரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிகழ்ந்து போச்சான்னு சொல்ல போய் அவங்க வந்து தலைவிதி கோலமாகவே வந்து அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு வராங்க. வாயிற்காவலன் கிட்ட சொல்கிறாங்க. வாயிற்காவலன் வந்து காளியோ தேவியோ யாருன்னு தெரியல, பார்க்குறதுக்கு ரொம்ப அகோரமாக கையில் சிலம்போட ஒரு பெண் வந்து நிற்கிறா அரசே அப்படின்னு சொல்ல போக அரசு வந்து வர சொல்லவலை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க போய் சொல்கிறாங்க தன்னுடைய நாட்டின் சிறப்பும் தன்னுடைய கணவர் நாட்டின் சிறப்பும் சொல்லிவிட்டு அரசருக்கு வணக்கமும் வச்சுட்டு அதன் பிறகு தன்னுடைய கோரிக்கையை சொல்கிறாங்க. ஆச்சரியந்தாங்க, என்ன கோவத்தில் இருந்தாலும் தெளிவாக இருக்காங்க, பரவாயில்லையே. அதன் பிறகு அவங்களுடைய எதுவும் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களால் கொல்லப்பட்ட கோவலன் மனைவி நான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கணவனை ஏன் கொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன்னுடைய கணவன் கல்வனை கொல்லாமல் வேறு என்ன செய்வது அப்படின்னு. இல்லை என்னுடைய கணவன் கல்வன் அல்ல, நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய சிலம்பை திருடினவன் அவங்ககிட்டருந்து வாங்கின சிலம்பு இதோ இருக்குது பாரு, நாங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்கோன்னு சொல்கிறாரு. இல்லை உங்களுடைய சிலம்பில் இருந்த மணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்னுடைய சிலம்பில் முத்து பரல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய சிலம்பில் மாணிக்க பரல்கள் இருக்கும்னு சொல்லி அவர்கிட்டேருந்து கொண்டு வந்த சிலம்பை கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி ஓங்கி உடைக்க அதனுள்ளிருந்து மாணிக்க பரல்கள் தெறிக்க அவருடைய வாய் முதல் அனைத்திலும் தெரிக்குது. அவர் பார்த்து அதிர்ந்து போயிடுறாரு. ஐயோ பொய்யுரை கேட்டு நான் இப்படி பழிக்கு ஆளாயிட்டனே, நானா அரசன் நானே கல்வன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மயங்கி விழுந்து உயிர் துறந்துடுறாரு. உடனே அம்மையாரும் எழுந்து, கணவனை இழந்தவருக்கு காட்டுவது இல்லை, கணவனை இழந்தவங்களுக்கு நம்மளால் ஒரு ஆறுதலே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அப்பொழுதே மயங்கி அவங்களும் உயிர் விட்டுறாங்க. அங்கிருந்து வெகுண்ட அப்பொழுதும் சினம் தீராத ஆறாத கண்ணகி அங்கிருந்து வெகுண்ட கோவத்தோட மதுரை தீப்பற்றி உண்ணட்டும்னு சொல்லி சினத்தோட வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. மதுரை ஃபுல்லாக தீப்பற்றி எரியுது. இவங்க அப்படியே ஒரு மலைக்கு ஏறி அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் அங்கே இருக்கிற ஒரு மரத்தினுடைய அடியில் ஒற்றை காலில் தவம் பண்ணுறாங்க. அவங்க தவம் 14 நாட்கள் அவங்க தவம், இயற்கை உபாதைகள் எதுவும் இல்லாமல் 14 நாட்கள் அவங்களுடைய தவம் தொடருது. 14 நாட்களுக்கு பிறகு கோவலனே வானுலகத்திலிருந்து வந்து கண்ணகி அழைத்து சென்றதாக தகவல். கடைசியில் மணிமேகலை மேல் முற்றும் சிலப்பதிகாரம் முடிச்சிருப்பாங்க. தேங்க்யூ, நன்றி.